குரு பயிற்சி பலன். திருவோண நட்சத்திரம். திருமண யோகம். மனக்காரகன் சந்திரன், கர்மக்காரகன் சனி அம்சத்தில் பிறந்த நீங்கள் மன வலிமை கொண்டவர்கள். உங்களுக்கு ருணரோக சந்துரு ஸ்தானத்தில் சஞ்சரித்து சங்கடங்களையும் உடல் நலிவையும் பிரச்சனைகளையும் வழங்கி வந்த குரு மே 26 முதல் சப்தம ஸ்தானத்தில் சஞ்சரித்து அதிசாரமாக அக்டோபர் 20 முதல் அஷ்டம ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். இதன் காரணமாக 12 ஆண்டுகளுக்கு பிறகு மே 26 முதல் சப்தம ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் குரு செல்வம், செல்வாக்கு, அந்தஸ்தினை வழங்குவதுடன் அதிர்ஷ்ட வாய்ப்புகளையும் வழங்குகிறார். கடந்த காலத்தில் ஏற்பட்ட நெருக்கடிகள் இல்லாமல் போகும். பொருளாதார நிலை உயரும். காலத்தில் உங்களுக்கு பொற்காலம் என்றே சொல்லலாம். திருமண வயதினருக்கு கல்யாண நாள் பார்க்க ஏற்படாகும். அக்டோபர் 20 முதல் குரு அஷ்டம் ஸ்தானத்தில் மறைவதால் உங்கள் முயற்சிகளில் தடைகள் தாமதமும் ஏற்படும். உங்களால் வளர்த்தவர்களை உங்களை சீண்டி பார்ப்பார்கள். சிலருக்கு வம்பு வழக்கு பிரச்சனை என்று நாட்கள் நகரும். உங்கள் சுய ஜாதகம் பலம் பெற்றிருந்தால், யோகமான திசா புத்தி நடந்தால் சங்கடங்கள் எதுவும் உங்களை நெருங்காமல் போகும். உங்கள் நட்சத்திராதிபதி சந்திரனுக்கு குரு நட்பானவர் என்பதுடன் தாரா பலன்படி உங்கள் நட்சத்திரக்கு சேம தாரையான புனர்பூசத்திலும் சாதக தாரையான ஆயுள்யத்திலும் குரு சஞ்சரி காலங்களில் அதிர்ஷ்ட பலன்களில் அள்ளி வழங்குவார். பொது பலன். சப்தம ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் குருவும் சகாய ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சனியும் குருவின் பார்வைகளும் 120 நாட்கள் சூரியனும் நீங்கள் எடுத்த வேலைகளை வெற்றியாக்கும். வசதி வாய்ப்புகளை அதிகரிக்கும். குடும்பத்தில் சுபிட்சமான நிலையை உண்டாக்குவார். தொழில் சகாய ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் உங்கள் ராசிநாதனான சனி பகவான் எடுக்கும் முயற்சிகளை வெற்றியாக்குவார். சிலர் வசதியான இடத்திற்கு தொழிலை மாற்றம் செய்வீர்கள். உதிரி பாகங்கள் தயாரிப்பு மற்றும் விற்பனை, இயந்திர தொழில்கூடம், வாகனம் தயாரிப்பு மற்றும் விற்பனை, கால்நடை வளர்ப்பு, எண்ணெய் வர்த்தகம், எலக்ட்ரானிக்ஸ், கம்ப்யூட்டர் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ், விவசாயம் மற்றும் விவசாயம் சார்ந்த பொருட்கள், பால், குடிநீர் தயாரிப்பு மற்றும் விற்பனை, ஆன்லைன் வர்த்தகம், ரியல் எஸ்டேட், பில்டர்ஸ், ஆடை ஆபரண தொழிலில் லாபம் தரும். பணியாளர்கள் வேலையில் இருந்த நெருக்கடிகள் விலகும். எதிர்பாராத சலுகையும் ஊதிய உயர்வும் கிடைக்கும். வேலைக்காக கடல் கடந்து செல்ல மேற்கண்ட முயற்சி வெற்றி பெறும். அரசு பணியாளர்கள் உயர் பதவியில் இருப்பவர்களுக்கு எதிர்பாராத முன்னேற்றம் உண்டாகும். பெண்கள் உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்பு விலகும். படிப்பு, வேலை, திருமணம், குழந்தை பாக்கியம், சொந்த வீடு, வாகனம் என அவர்கள் கனவு நனவாகும். குடும்பத்தில் செல்வாக்கு உயரும். கணவனின் அன்பு கூடும். வேலை பார்க்கும் இடத்தில் தற்போதுள்ள நிலை உயரும். உறவினர்கள் மத்தியில் மதிப்பு கூடும். கல்வி. குறுப்பார்வையால் படிப்பின் அக்கறை அதிகரிக்கும். தேர்வில் எதிர்பார்த்த மதிப்பெண்கள் கிடைக்கும். உயர்கல்வி கனவாகும் நனவாகும். விரும்பிய கல்லூரியில் பாடப்பிரிவில் இடம் கிடைக்கும். சிலர் வெளி மாநிலங்களுக்கு, வெளிநாட்டுகளுக்கு மேற்கல்விக்காக செல்வீர்கள். உடல்நிலை. அஸ்தமஸ்தானத்தில் கேது சஞ்சரிப்பதால் உடல்நிலையில் அவ்வப்போது ஏதேனும் சங்கடங்கள் வெளிப்படும் என்றாலும், சகாய ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சனியும் சப்தம ஸ்தானத்தில் சஞ்சரித்து ராசியை பார்க்கும். குருவும் உடல்நிலையில் முன்னேற்றத்தை ஏற்படுத்துவார்கள். இதுவரை இருந்த பாதிப்புகள் மருத்துவத்தால் குணமாகும். குடும்பம். நீண்ட நாட்களாக குடும்பத்தில் இருந்த நெருக்கடியும் போராட்டங்களும் விலகும். 7ஆம் இட குருவும் 3ஆம் இட சனியும் உங்கள் நிலையை உயர்த்துவர். குடும்பத்தில் சுபிட்சமான நிலையை உண்டாக்குவர். தம்பதிக்குள் ஒற்றுமையை ஏற்படுத்துவர். வசதி வாய்ப்புகளை அதிகரிப்பர். செல்வாக்கை உயர்த்துவர். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். பரிகாரம். அம்மனை வழிபட சங்கடங்கள் விலகும். வாழ்க வளமுடன்.